ரெட்மிலேருந்து 12C அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஃபோனோட பேக் சைடு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் பில்டு தராங்க. 45 டிகிரிஸில் வந்து சரிஞ்ச மாதிரியாக ஒரு லைன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.71 இன்ச்சுக்கான ஹெச்டி பிளஸ் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து 20:6:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அதாவது நமக்கு வந்து ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிரைஸுக்கு தக்க இருக்குது. அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அப்படிங்கிற 12 நானோமீட்டர் ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்டான கன்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கன்ஃபிகரேஷன் வருது. ரேம் RCD 4X RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் eMMC 5.1 வருது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இது டெடிகேட் சிம் சைடாக தராங்க. ஆனால் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் Android 12 OSல வந்து MIUI 13 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. கேமராஸ் பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. f2.4 அப்பர்ச்சரில் வருது. மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபியை பொறுத்தவரையும் நமக்கு வந்து 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறாங்க. இது இப்போ IP52க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாமல் பிரச்சனை இருக்காது. இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் கிடையாது. ஆனால் 4Gக்கான டியூல் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. மற்றபடி பேட்டரிஸை பொறுத்தவரை இல்லை 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நார்மலாக 10 வாட் சார்ஜிங்கோட வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை 8999க்கும் 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் விலை 10999 அப்படிங்கிற விலையில் வருது. ஸோ பிரைசிங் தேவை ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் இந்த ரெட்மியோட 12C பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இந்த மற்ற வீடியோ சந்திக்க நன்றி. வணக்கம்.